ராமதாஸை சேர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் திரு செல்வ பெருந்தகை இப்படி பேசுறாரா? திமுக பேசுனாங்களான்னு தெரியலையே. நீங்களாம் கொஞ்சம் ஆரம்பிங்க, நாங்க டைரக்டா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி கொடுங்க அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது இந்த எலெக்ஷன் பேட்டில் என்ன வேணா நடக்கலாம். அவங்க கட்சி கூட்டணியே இன்னும் முடிவாகல. காங்கிரஸ் திமுக கூட்டணியே எத்தனை சொல்ல, இவர் இன்னொரு கட்சி வந்து இங்க வரணும் பிரச்சனை இருக்குன்னு ஒரு வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் திருமாவளவன். 14 வருஷத்துக்கு முன்பு எடுத்த ஒரு கொள்கை சார்ந்த முடிவு, அது வந்து நியாயமான முடிவு. அது ஏன்னா இப்ப கூட பண்ருட்டியில வந்து ஒரு தலித் கிறிஸ்டியன் பெண் இறந்திருக்கிறாங்க. ஒரு வன்னி இளைஞரை கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசத்துல இறந்திருக்கிறாங்க. அது கூட ஒரு ஆணவ கொலையா இருக்குமா அல்லது வந்து என்ன பிரஷர் இருந்ததுன்றாங்க. ஸோ சமுதாயத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முயல மாட்டாங்க திமுக அதிமுக, யாருமே முயல மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் கணக்கு மட்டுமே. ஆனா திமுக ஏன் அதை பத்தி பேசுதுன்னா, எண்ணிக்கையில அதிகமா இருக்கிற சாதியை சார்ந்த கட்சிக்கிட்ட அவங்க கொஞ்சம் பரிவாதான் நடந்துப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து காடுவெட்டி குரு அவரோட படத்தை திறந்து வைக்கிறாரு. அதாவது இறந்துட்டாரு, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு இருந்தா கூட கார்த்திகேயன் அவர் சமுதாய நல்லிணக்கத்துக்கு என்ன பாடுபட்டார் காடுவெட்டி குரு. உதயநிதியோட தாத்தா கருணாநிதி அவர்களை எவ்வளவு கேவலமா ஜாதியை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க மறந்துட்டு அவங்களுக்கு வாக்கு அதிகம் இருக்குங்கிறதுனால போயிட்டு வந்து நீங்க மாலைக்கு படம் போடுறது, படத்தை திறந்து வைக்கலாம், நியாயமே கிடையாது. ஏன்னா அது சாதி பிரச்சனை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னா இல்லை நீங்க போல்டா கால் எடுக்கணும். அதை அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. திருமாவளவனே எடுத்துங்களேன், பிஎம்கே வந்து சமுதாயத்தை பிரிக்கிறதுனால நான் கூட்டணி கிடையாதுன்றாரு. அப்ப அந்த கொங்கு நாடோட மட்டும் கூட்டணியில் இருக்கலாமா? அந்த ஏரியாவில் வந்து இவருடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்லை. இப்போ தலித் கம்யூனிட்டி வந்து ஹோமோஜெனிஸ்டா இல்லை, பிரிஞ்சு இருக்குது. மேற்கு மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்காங்க, தெற்கில் இருக்காங்க, வட மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்காங்கிறதுனால அவங்களோட சேரலாமா? இப்போ கருணாஸ் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து அவர் சீட்டு கொடுத்து அதை ஏற்றுப்பாரா? அவர் வந்து சமுதாய நல்லிணத்துக்கு என்ன பேசுறாரு? அவரு ஒன்றும் பேசுறதே கிடையாது. அப்போ நம்ம இந்த வட மாவட்டங்களில் வந்து ஒரு முரண் இருக்குது, அந்த இடத்துல மட்டும் நம்ம சேஃப்கார்ட் படிக்கணும். அதான் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங் ஏரியான்னு நினைக்கக்கூடாதுன்னு நான் திருமாவளவனுக்கு சொல்றேன். இந்த எலெக்ஷன் சமயத்தில் எல்லா சாதி இந்துக்கள் கட்சி சாதி தலைவர்களும் எங்களுக்கு ஒரு வலு இருக்குது, நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு ஏடிஎம் கேடிஎம்க்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஏற்படுத்தியவர் திரு ராமதாஸ். அது எப்படி தப்போ அந்த கூட்டமைப்புல இருந்தவங்க எல்லாம் இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல. நான் கேட்கிறேன், இந்த இவர் இருக்க ஈஸ்வரனோட கட்சி அந்த கூட்டமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க அவங்க மட்டும் இருக்கலாமான்னு கேட்கிறேன். திருமாவளவன் அந்த கேள்வியும் கேட்கணும்ல. இந்த மாதிரி மக்களை பிரிக்கிற மனநிலையில அல்லது வந்து இது மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தப்புன்னு சொல்றவங்க, ஆணவ கொலைன்னு சொல்றவங்க, எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இந்த கொங்கு நாடு கட்சியை சேர்ந்த ஒருத்தரை கேண்டிடேட்டா போட்டது, அவருடைய பேச்சு தான் வெளியில வந்து கொந்தளிப்பு பெற்றாங்க. அந்த வேட்பாளரே திரும்ப அப்ப அந்த மாதிரி சிந்தனை உள்ள கட்சியோட நீங்க கூட்டணி இருக்கு, ஓவரால கூட்டணியில் இருக்கீங்க. இப்ப நான் கருணாஸே கேட்கிறேன், அவர் வந்து விஜயை எதிர்த்து பேசுறாரு, நீங்க ஆதரிக்கிறீங்க. அவர் என்ன, அவர் வந்து மக்கள் ஒத்துமையா இருக்கணும் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு சுப்பீரியாரிட்டி தானே பேசுறாரு. அவரும் ரொம்ப ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காருல்ல. இப்போ நீங்க கேகேசி பாலு அவருக்கு வள்ளி கும்மி பாடுற அந்த அவருக்கு வந்து நீங்க கலைமாமணி கொடுக்குறீங்க, அதுக்கு எதிர்ப்பு எழுது. ஸோ இப்போ அரசியல் கணக்கில் தேர்தல் கணக்கில் எல்லாம் சரியா எல்லாமே ஓகேவான்னு திமுக பதில் சொல்லணும். திருமாவளவன் வந்து ஒரு இப்போ வந்து நான் பிஎம்கேவோட பிஜேபியோட சேர மாட்டேங்கிறது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. இன்ஃபேக்ட் விஜய் வந்து டார்கெட் பண்ணது திருமாவளவனை தான், காங்கிரஸ் கூட அடுத்தது தான். அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இவர் கூப்பிட்டது எல்லாமே பிரச்சனை பண்ணி இவர் வெளில கூப்பிடணும். அவர் போகாம இருந்ததெல்லாம் இவங்க மதிக்கணும் இல்லையா? அவர் போன விஜய்க்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் செய்யாம திருமாவளவன் வந்து நான் இங்கதான் இருப்பேன், போகிறதுக்கான எனக்கு காரணங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோன்றாரு. கேட்கணும்னு நினைக்கிற, கேட்கறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு தலைவர் கேட்காம இருக்கிறாரு. இதெல்லாம் திமுக பிளஸ் தானே. காங்கிரஸ் பிரஷர் கொடுக்குறாங்க. ஆனா திமுக தரப்புல நாங்க ராமதாஸோட பேசுறோம், ராமதாஸை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குதுன்னு திமுக தரப்புல இருந்து தலைவர்கள் எங்கேயும் சொல்றாங்க. எந்த கட்சியில இருக்கிறாரு கேட்கிற கேள்விக்கு ராமதாஸ் தரப்பு திமுகவோட பேசுறாங்க. இன்னும் 2 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கு, விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும். அவர் எதுவும் கமிட் ஆகிற மாதிரி சொல்லவே இல்லை. அவர் பேசினாருன்னா இவங்களும் பேசுவாங்கல்ல, இல்லைனாலும் சொல்லணும்ல. நான் கேட்கிறேன், இதுக்கு எலெக்ஷன் கிம்மிக்கா கூட இருக்கும். அதாவது அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட பேசுற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் திமுக எலெக்ஷன். அதாவது தான் சொல்றேன், இப்போ அவ்வளோ ஹை ஸ்டேக்ஸ் விஷயம் ஆயிடுச்சு தேர்தலுங்கிறது. அதுல என்ன வேணா செய்யலாம், எதிரணியை வலு இழக்க செய்யறதுக்கு என்ன வேணா செய்யலாம், ஒரு ஓட்டு முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கூட ஒரு பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இவர் இப்ப ராமதாஸ்க்கு வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு.
விஜய் பக்கம் போறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களும் யோசிப்பாங்க, அவங்களுக்கு பெரிய பட்டியலினத்தோடைய ஆதரவு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அவர் இவரையும் கூப்பிட்டு வர்றோம் வீக்கனான PMK-வன் ஓவரால் இன்னொரு விஷயத்தையும் அதுல தான் இப்ப நீங்க சொல்றதுல இருந்து திரு அன்புமணிய கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படி ஒரு பிம்பம் வந்துராதா? திரு ராமதாஸை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக மட்டும்தான் தாவேகாவுக்கோ திமுகவுக்கோ ஒரு சாதி கட்சியை சேர்த்துட்டாங்கன்னு ஒரு பிம்பம் வந்துருமா? ஏன் அன்புமணி மேல அந்த பிம்பம் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழல் எழல இல்ல. அவர் தாவேகா போவாருங்கிற மாதிரி ஒரு பேச்சே எழலையே. அவர் வந்து திமுக எதிர்த்து பேசினாரு, அதனால அவர் வந்து பிஜேபியும் ADMK இருக்கிற கூட்டணிக்கு தான். ஒரு என்னன்னா இந்த கேள்வியோட நோக்கம் என்னன்னா, பட்டியல் சமூக வாக்குகள் வந்து வேண்டாம் அப்படின்னு அதிமுக முடிவு பண்ணிட்டு அன்புமணியை சேர்த்த மாதிரி மீனிங் வந்துருது இல்லைன்னு கேட்கறேன். அதுக்காக கேட்கறேன். இல்ல, அதாவது அவங்க இவரு வந்து அந்த பொருந்துற நியாயம் இங்கே இவரு இன்கேஸ் திருமாவளவன் வந்து இந்த பக்கம் இருந்தாரு வச்சுக்கலாம், சேர்ப்பாங்களா? அப்ப வந்து அவங்க ஒரு பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு தலைவரா அவரை பாக்குறாங்க. இங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல ஒரு பர்சனல் இதுவும் இருக்குது, கால்குலேஷனும் இருக்கு. எடப்பாடி தொகுதியிலேயே வந்து வன்னியர்களுடைய வாக்கு வந்து ஒரு சைசபிள். இன்ஃபேக்ட் 96ல வந்து 4 தொகுதி ஜெயிச்சதுல எடப்பாடி 1, எடப்பாடி தொகுதியிலேயே PMK ஜெயிச்சது. ஆனா ஓவரால் இன்னும் என்ன சொல்றேன் கார்த்திகேயன், 2009-10 சமயத்திலிருந்து PMK உடைய வாக்குகளே எரோட் ஆயிட்டு இருக்கு. 2009 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கினது 0 சீட்டு ADMK அலைன்ஸ்ல. 11க்கு ஜம்ப் ஆகி DMK பக்கம் கூட்டணி போனாங்க, அதுல வாங்கினது 3. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 4 மக்களவை தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு 2014 அன்புமணி ஜெயிச்சது மட்டும்தான் இருக்குது. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த PMK இல்லாமலே வன்னியர்கள் அதிகமா இருக்கிற ஏரியாவில் DMK கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க டெல்டா சென்ட்ரலா இருக்கட்டும் அல்லது வந்து நார்த்ல, எங்க சேலம் தர்மபுரியில மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கு. அங்க வன்னியர்கள் மட்டும் இல்ல, கொங்கு வேளாளர்களும் அதிகமா இருக்கிற ஏரியால மட்டும் அது ஒர்க் ஆயிருக்கே தவிர வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற மாவட்டம். அதான் திரு சோமு வந்து பாமகவா வன்னியரான்னு பிரிச்சு பார்க்கணும்னு அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்கும்போது அப்படி சொன்னார். ஜெனரலாவே வந்து திமுக வந்து வன்னியர்கள் அதிகமா இருக்கிற ஏரியால வலுவாவே இருக்குன்னு சொல்றேன் ஹிஸ்டாரிக்கலா.